இல்ல அப்ப அதிமுக ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னு பாக்குறீங்களா? அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சாலும் தோல்வி, இல்ல அப்படியெல்லாம் கூட்டணி வைக்கலனாலும் உங்க தோல்வி. வார்த்தைகளை எங்கிட்ட போடாதீங்க. யார் சொன்னா பாஜகவோட கூட்டணி வைத்தாலும் தோல்வின்னு? யார் இல்ல இதற்கு முன்னாடி தேர்தல்ல சொல்றேன், 2019 சார். 2019 அது நாடாளுமன்ற தேர்தல். அது நாடாளுமன்ற தேர்தல். 2021 சூழ்நிலைக்கு இந்த முடிவு. 2021 சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி தான் இருந்தாங்க. அது ரைட், பரவாயில்ல. அன்றைக்கு இன்றைக்கு திமுக மீது இருக்கிற அந்த எதிர்ப்பு உணர்வுகளை, ஏன்னா இன்றைக்கு வந்து திமுக வந்து ஒரு பலம், அதாவது பணபலம் மிகப்பெரிய அளவுல வச்சிருக்கிறாங்க. இந்த அரசின் மூலமாக பல பயனாளிகளை அவர்கள் வந்து பெற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதாகட்டும், பல பயனாளிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல சட்டம் ஒழுங்குல மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை உண்டாக்கி இருக்கிறாங்க. ஆனா இதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது ஒரு சித்தாந்த அரசியல் களமாக இன்றைக்கு வந்து உருவெடுக்கும். திமுக அதற்கு தன்னை தயார் செய்து உள்ள விதத்துல தான் திராவிடம், இந்துத்துவா என்பதை அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னெடுப்பாங்க. விஜயும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிற சூழ்நிலையில இந்த முடிவு என்பதுல வந்து ஒரு பெரிய தவறு இருப்பதாக நான் பார்க்கல. அதான் இப்ப விஜய் அதிமுக இன்றைய தேதிக்கு கட்சி வலிமைப்படுத்தப்படாத காரணத்தினால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா காலத்தில் இருந்த அந்த செல்வாக்கை தக்க வைக்காத காரணத்தினால், பல கூறுகளாக இந்த இயக்கத்தை பிரித்து விட்ட காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு இந்த கூட்டணியை அதிமுக, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல நாம் திணிக்க வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கிறோம். ஆனால் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக அவசியம். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தன் முகத்தில் கரியை பூசிக்கொள்ளக்கூடாது. எப்படி இதற்கு முன்பு பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னாரு. இப்ப அதே போல இப்ப சமீபத்துல இந்த ரம்ஜான் இதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன ஒரு வசனம் இருக்கும், என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு என்று வந்து ஒரு டைலாக் எல்லாம் வந்து அவரும் தம் கட்டி பேசி பார்த்தாரு. அதுவும் பொய்யா போச்சா? அவரை வந்து நம்பினவங்க வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை என்றுதான் ஆயிடுச்சு.